தற்பொழுது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கினுடைய இறுதி ஊர்வலமானது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்தியா இன்றைக்கு வளர்ச்சியை நோக்கிய ஜிடிபியை கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு அரசினுடைய திட்டங்கள் பெருமளவு கொண்டு சேர்க்கப்படுகிறது என்றால் அதற்கு பல விஷயங்களில் பல காரணங்களில் மன்மோகன் சிங்கினுடைய பெயரானது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டு ஏழை மக்களுக்கு உணவு தானியங்கள் வழங்கக்கூடிய முறையானது நடைமுறைப்படுத்தப்பட்டதும் இந்திரா காந்தியினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலமாக வீடு கட்டி தரப்படுவதற்கான சாதனையை தொடங்கியதிலிருந்தும் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம், கல்வி கடனை எளிமையாக்கி இளைஞர்கள் பட்டதாரியாக்கப்பட்ட அந்த விவகாரமாகட்டும், தகவல் அறியும் உரிமை சட்டம் உள்ளிட்ட அடிப்படையான பல அம்சங்களை மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வரப்பட்டிருந்தது. இதே போன்ற நிலம் கையகப்படுத்துதல், மறுவாழ்வு மற்றும் குடியமர்த்துதல் சட்டம் 2013ஆம் ஆண்டு மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சியினுடைய இறுதி காலத்தில் தான் குறிப்பிடுவார்கள். குறிப்பாக 2004 2014 வரையிலான மன்மோகன் சிங்கினுடைய அந்த 5 ஆண்டுகள், குறிப்பாக 10 ஆண்டுகளினுடைய அவருடைய ஆட்சி காலம் என்பது இந்தியாவினுடைய அரசியல் வரலாற்றிலேயே மகத்தான பல திட்டங்களை கொண்டு வந்த காலமாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு அகற்றப்பட்டாலும் கூட காங்கிரஸ் கட்சிக்கான தோல்வி குறித்து பாஜகவினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அத்வானியிடம் கேட்கப்பட்ட பொழுது அத்வானி சொன்ன ஒரு மகத்தான ஒரு வரி என்பது, காங்கிரஸ் கட்சியினுடைய சாதனைகளை அவர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இந்த 10 ஆண்டுகளில் மகத்தான பல சாதனைகளை செய்திருக்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டம் தொடங்கி அதனை நினைவுபடுத்த அதனுடைய விளைவை தான் தற்பொழுது அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு செய்திருந்தார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவர் KS அழகிரி இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். KS அழகிரி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தினுடைய பல சாதனைகளை அமல்படுத்திய சொந்தக்காரனுடைய இறுதி ஊர்வலம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது, இந்திரா காந்தியினுடைய ஆவாஸ் யோஜனா திட்டம் மூலமாக வீடு கட்டி கொடுக்கப்பட்டது. ஒரு மகத்தான மனிதரை இந்தியா இழந்திருக்கிறது. கட்சி ரீதியாகவும் ஆட்சி ரீதியாகவும் அவருடைய இழப்பு என்பது எத்தகைய ஒரு இழப்பாக KS அழகிரிக்கு இருக்கிறது? உண்மையிலேயே அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அரசியலாகட்டும், நாட்டினுடைய இரண்டையுமே சிறப்பாக செய்தவர் மன்மோகன் சிங். எந்த ஒன்றிலும் சுய விளம்பரம் தேடிக்கொள்ள மாட்டார். தான் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை பெர்ஃபெக்ஷன் என்று சொல்லுவார்கள், துல்லியமாக செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர். நான் 2009 14 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரை நெருங்கி பார்த்திருக்கிறேன், அருகில் பார்த்திருக்கிறேன், சில நேரங்களில் பேசியும் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு மிகப்பெரிய காரணங்களில் அவர் முக்கியமானவர். 20 ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது நாம் தாராளமயமாக்கத்தை கொண்டு வருவதற்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பே சீனா அதனை கொண்டு வந்தது. டெங் சியாஓபிங் சீனாவிலே அந்த தாராளமயமாக்கத்தை கொண்டு வந்தார். அதன் பிறகு மன்மோகன் சிங் இந்தியாவிலே அதனை கொண்டு வந்து இந்தியாவினுடைய முகத்தை மாற்றியவர்களில் மிக மிக முக்கியமானவர் மன்மோகன் சிங். தாராளமயமாக்கத்தின் மூலமாக தொழில்கள் பெருகின, வேலை வாய்ப்பு வந்தது, கீழ்நிலையில் இருக்கிற மக்களுடைய வறுமை குறைந்தது. இவைகளெல்லாம் அதில் இருக்கிற சாதக அம்சம். எல்லாவற்றிலுமே சாதகம் பாதகம் உண்டு. அவர் தாராளமயமாக்கத்தை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுதும் அமெரிக்காவோடு செய்து கொண்ட அணு ஆயுத ஒப்பந்தத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் பேசுகிற பொழுது நியாயமாக பேசினார். நாம் இந்த 2 தத்துவங்களை, 2 திட்டங்களை, லட்சியங்களை இந்தியாவில் கொடுக்கிறோம். இது 100% சரி என்று நான் சொல்ல மாட்டேன். இதில் சாதகங்களும் இருக்கின்றன, பாதகங்களும் இருக்கின்றன. ஆனால் சாதகம் அதிகமாக இருக்கிறது. 100% சரியான தத்துவம் என்பது உலகத்தில் இல்லை. இன்றைய உலகத்திற்கு இது தேவை, எனவே இதனை நாம் எடுத்திருக்கிறோம் என்று அற்புதமாக அவர்கள் பேசினார். அப்பொழுது நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்திற்கு ஒரு
முறை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி பாரக் ஒபாமா வந்திருந்தார். நாங்கள் எல்லாம் அவருடைய உரையை கேட்பதற்கு அமர்ந்திருந்தோம். பேசுகிற பொழுது அவர் சொன்னார், இந்தியாவினுடைய பிரதம மந்திரி ஒரு கருத்தை சொன்னால் உலகம் உற்று பார்க்கிறது. ஏனென்றால் அவருக்கு தெரிந்த, முழுமையாக தெரிந்த, சரியாக தெரிந்த, மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை மட்டுமே அவர் எப்பொழுதும் சொல்லக்கூடியவராக இருக்கிறார். எனவே அவருடைய கருத்தை உலகம் உற்று பார்க்கிறது. என்னுடைய குருவாக நான் அவரை நினைக்கிறேன். நான் எந்த ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற பொழுதும் என்னுடைய குரு மன்மோகன் சிங் அது சம்பந்தமாக என்ன கருத்து வைத்திருக்கிறார் என்று நான் புரட்டி பார்க்கிறேன் என்று நம்முடைய நாடாளுமன்ற மைய மண்டபத்திலே அவர்கள் பேசினார். அவருடைய இன்னொரு சிறப்பு, இன்றைக்கு கிராமப்புறத்தினுடைய ஏழ்மை ஒழிந்திருக்கிறது என்றால் அதை மன்மோகன் சிங் தான். கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தை அவர் கொண்டு. நீங்க திட்டம் என்பது வேறு, திட்டத்தை இன்னொரு அரசாங்கம் வந்தால் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் அதனை மட்டும் அவர் என்ன செய்தார் என்றால் அதன் பிறகு சட்டமாக மாற்றினார். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை வெறும் திட்டமாக வைத்தில்லாமல் அதனை ஒரு சட்டமாக மாற்றி எந்த அரசு வந்தாலும் அதனை செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியவர். அதுதான் அறிவுங்கிறது. அந்த அறிவு கூர்மை அவருக்கு இருந்தது. ஏன்னா காலப்போக்கில் இது மாறிடலாம். ஏன்னா ஏழை மக்கள், செல்வாக்கு இல்லாத மக்கள், அவர்களால் நாடாளுமன்றத்துக்கு எதிரான சத்தம் போட முடியாது, பிரஷர் கொடுக்க முடியாது, அழுத்தம் கொடுக்க முடியாது. எனவே சீக்கிரம் அவற்றை சுருக்கமாக செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டத்தை, ஒரு திட்டத்தை சட்டமாக மாற்றியவர் மன்மோகன். இப்படியாக அவருக்கு ஏராளமான பெருமைகள் உண்டு. நாடாளுமன்ற மைய மண்டபத்துல மற்ற கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு, நண்பர்களோடு நான் பேசுகிற பொழுது பொதுவாகவே எல்லோரும் சொல்லக்கூடிய கருத்து, அவரால் அரசாங்கத்திற்கு ஒரு நாளைக்கு என்ன செலவு என்றால் 3 மேரி பிஸ்கட்டும் ஒரு டீயும் தான் அவர் குடிப்பார். அரசாங்க கணக்குல அவர் அலுவலகத்துல இருக்கிறப்ப அவர் பயன்படுத்துகிற செலவு, அவர் செய்கிற செலவு என்பது இதுதான். இதற்கு மேல அவர் செலவு செய்ய மாட்டார். அந்த அளவிற்கு எளிமையாக, தூய்மையாக, அப்பழுக்கற்றவராக, தனக்கு தெரிந்த விஷயங்களை துல்லியமாக செய்யக்கூடியவராக இருந்தார். அவரால் இந்தியா வளர்ந்தது, இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளர்ந்தது. அவர் பொருளாதாரத்தை மையமாக எடுத்துக்கொண்டார், அதனை வளர்த்தார். இல்லை என்றால் இன்றைக்கு இந்தியா மிகப்பெரிய வாழ்மட்ட நிலையில் தான் இருக்க முடியும். அந்த மாற்றங்களை எல்லாம் அவர் செய்தார். என்றென்றைக்கும் மக்களுடைய மனதில் நிலைத்து நிற்கக்கூடியவர் மன்மோகன் சிங். இணைப்பில் உங்களுடைய விரிவான கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி கே.எஸ். அழகிரி.